தமிழ்நாட்டில் அஜித்குமார் அவருடைய மரணத்தில் தினம் ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய சிறுவனை 2 வாலிபர்கள் கடத்தி சென்று அவரை கழுத்தை நெரித்து கொன்று அடர்ந்த வனப்பகுதியிலே வீசி சென்றிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே உள்ள மாவனட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவராஜ். இவருடைய மகன் ரோஹித் அங்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். அதே கிராமத்தைச் சேர்ந்த மகாதேவன் அவருடைய காதலியும் தனிமையில் உல்லாசமாக இருந்ததாக தெரிகிறது. இதை சிறுவன் பார்த்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த சிறுவனிடம் இந்த செய்தியை யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் அந்த சிறுவனை 2 நாட்களாக அவருடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள். இருந்தும் மகாதேவனும் அவருடைய நண்பரும் சேர்ந்து கொண்டு சிறுவனை காரிலே அழைத்து கொண்டு காரிலேயே கழுத்தை நெரித்து கொன்று அங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதியிலே வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கு இப்படி யோசனை வருகிறதோ என்று தெரியவில்லை. அந்த சிறுவனை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டால் இப்பொழுது இந்த செய்தி தமிழகத்திற்கு தெரியாதா, உலகத்திற்கு தெரியாதா? கடந்த 1 வாரமாக தமிழகத்திலே எந்த தவறும் செய்யாதவர்கள்தான் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். ஈரோடு அருகே 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை சக மாணவர்களை அடித்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பூரிலே வரதட்சணை கொடுமையால் புதுமண பெண் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 1 வார காலமாகவே இறந்தவர்கள் அனைவருமே குறைந்த வயதுடைய இளைஞர்கள். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் போதைப் பொருள்தான். அதை ஒழித்தால்தான் தமிழ்நாடு முன்னேறும்.